எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல, உழவர்களுக்கு துரோகம் செய்யும் துரோகி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மேற்கு மண்டலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி செய்த பச்சை துரோகங்களில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து ஒன்று எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்மணிகள் நனைவதை கண்டும் காணாமல் இருந்த துரோகி யார் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரை மேற்கு மண்டலத்திற்காக தாம் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள் தெரியவில்லையா எனவும் அவர் வினவியுள்ளார். நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரிக்குமாறு மத்திய அரசை ஏன் வலியுறுத்தவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோட்டில் பேசிய அவர், விவசாயி என இபிஎஸ் தன்னைத்தானே சொல்வது உண்மையான விவசாயிகளை அவமானப்படுத்துவதற்கு சமம் என்றார். எல்லாவற்றையும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு சார் முதலமைச்சராக இருக்கீங்க என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டமான கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போதும் தம் உயிருக்கு உயிரான தமிழ் மக்களுக்காக எதையும் செய்ய தயார் எனவும் இபிஎஸ் உறுதி அளித்திருக்கிறார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் செயலாளர்கள் பங்கேற்கின்றனர். சென்னை வானகரத்தில் வரும் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கியமாக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை இறுதி செய்வது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்த செங்கோட்டையன் கட்சியை விட்டே நீக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகர் அப்பாவுவிடம் கடிதத்தை வழங்கினார். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படும் சூழலில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் பரவி வரும் நிலையில் கட்சியின் தலைவர் விஜயை அவர் நேரில் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது தாவேகா மூத்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக வரும் 5ஆம் தேதி புதுச்சேரிக்கு செல்ல உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோட் ஷோ செல்ல திட்டமிட்டு காலாப்பட்டு அரியாங்குப்பம் வழியாக சென்று சோனாம்பாளையம் பகுதியில் மக்கள் முன் உரையாற்ற அனுமதி கோரி காவல்துறையிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இடத்தை விஜய் பிடிப்பாரா என செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு பிரேமலதா விஜயகாந்த் நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சாக்லேட் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்ட பிரேமலதா கேப்டனின் அருமையை அவரது மறைவுக்கு பிறகு மக்கள் உணரத் தொடங்கியிருப்பதாக கூறினார். தாவேகா தலைவர் விஜய் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமா, தாவேகாவில் சங்கிகள் ஊடுருவி இருப்பதாக விமர்சனங்கள் வருவதால் விஜய் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் அவரது அரசியல் கேள்வியாகும் என்றார். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைத்தால்தான் சிறப்பாக நடைபெறும் என்பது சென்னை மாநகராட்சியின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். குப்பை அள்ளுவதில் கூட கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் கொள்கை கொண்டுள்ள திமுக ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் ஆதரவு அளித்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் போராட்டம் நடத்தி வரும் அவர்களை நேரில் சந்தித்த தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர்.
தண்டையார்பேட்டை அண்ணா நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது தொடர்பான டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது கொள்கை முடிவு என்றும் ஏற்கனவே 16,063 தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மலாக்கா நீரிணை மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் நிலை கொண்டுள்ள சென்யார் புயல் மேற்கு தென்மேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சென்யார் புயலால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 28ஆம் தேதி நாகை, திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. குமரிக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் வலுப்பெற்று தமிழகம் அருகே வரும் என கணிக்கப்பட்டுள்ள 29ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையில் இருந்து விடுபட்டு தேசியவாத சிந்தனையை தழுவ நமது அரசியலமைப்பு சட்டம் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார். அரசியலமைப்பின் 75வது தினத்தை ஒட்டி பேசிய அவர், குடிமக்களின் தனிநபர் மற்றும் ஜனநாயக உரிமைகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அரசியலமைப்பை உருவாக்கிய தலைவர்களின் நோக்கம் என்றார். அரசியலமைப்பை தோற்றுவித்தவர்களின் கனவை நனவாக்கும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செயலாற்றுவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், வலிமையான இந்தியாவை கட்டமைக்கும் நமது திட்டங்களை மேலும் வலுப்படுத்துவோம் என்று உறுதியளித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருக்கும் வரை ஒவ்வொரு இந்தியரின் உரிமைகளும் பாதுகாப்பாக இருக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதனால் அரசியலமைப்பின் மீது எந்த வகையான தாக்குதலையும் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என உறுதிமொழி எடுக்கவும் நாட்டு மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி உண்மையான கூட்டாட்சியை நிலைநிறுத்தவும் மாநில உரிமைகளை பெறவும் போராட தேவையான அனைத்தையும் செய்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒரே ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரே ஒரு சித்தாந்தத்திற்கு சொந்தமானது அல்ல என்றும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது எனவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே உள்ள பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடன் ஆலோசனை மேற்கொண்டு விரைவில் பிரச்சினை சரி செய்யப்படும் என கார்கே உறுதியளித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் பாஜக குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முனைப்பு காட்டி வருவதாக சமாஜ்வாதி கட்சி கடும் விமர்சனம் செய்துள்ளது. எஸ்ஐஆர் பெயரில் பாஜக செய்யும் அக்கிரமங்களை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பாஜகவை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் எனவும் சமாஜ்வாதி கட்சி கூறியுள்ளது. தமிழர்களை தேச விரோதிகள் போல் சித்தரிக்க முயலும் ஆளுநர் RN ரவியின் திமிரை அடக்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பொல்லான் நினைவு மண்டபத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மொழிப்பற்று குறித்து தமிழர்களுக்கு ஆளுநர் பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் காட்டமாக தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியும் மனு தாக்கல் செய்த நிலையில் 3 தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் டிசம்பர் 3ஆம் தேதி விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மோசடி செய்யப்பட்ட பணம் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டு வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டதாக தெரியவந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. டியூட் படத்தில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ள தனது பாடல்களை நீக்கக் கோரி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 30 ஆண்டுகளுக்கு முன் வெளியான பாடல்களை மக்கள் தற்போது கேட்டு ரசிப்பதனால் இளையராஜா எப்படி பாதிக்கப்படுகிறார் என கேள்வி எழுப்பிய நீதிபதி, பழைய பாடல்களை பயன்படுத்துவது தற்போது ட்ரெண்டாகி வருவதாகவும் குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் எஸ்ஐஆர் பணிச்சுமை காரணமாக வருவாய் ஆய்வாளர் ஒருவர் தனது அலுவலகத்தில் கைகளை கத்தியால் கிழித்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளையான்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதுநிலை வருவாய் ஆய்வாளரான பகவதி ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கனமழை காரணமாக வயல்களில் வெள்ளம் புகுந்ததால் சம்பா நெற்பயிர்கள் மூழ்கின. பேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வயல்களில் 3 அடி உயரத்திற்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் சுமார் 300 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சின்ன வாய்க்கால் எனப்படும் வடிகால் வாய் தூர் வாரப்படாததால் வயல்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பள்ளி வளாகம் மற்றும் அரசு கட்டடங்கள் முன்பாக தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழவராயநல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகம் VAO ஊராட்சி மன்ற கட்டடம் முன்பு தேங்கியுள்ள மழைநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 119 அடி உயரமுள்ள சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 116 அடியை தாண்டிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னை மாதவரம் அருகே சாலையில் தாறுமாறாக ஓடிய மாடு முட்டியதில் பால் வியாபாரி பரிதாபமாக உயிரிழந்தார். மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த பால் வியாபாரி ஆனந்த் சைன் பால் விநியோகம் செய்துவிட்டு வீடு திரும்பிய போது இந்த சோக சம்பவம் அரங்கேறியது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மாட்டை பிடிக்க முற்பட்ட போது உரிமையாளர்கள் தகராறு செய்தனர். கொலை சம்பவத்தில் தலைமறைவாக இருந்து வந்த நபர் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை எண்ணூரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது போலீசாரிடம் சிக்கினார். எண்ணூரில் பாலியல் தொழில் செய்து வந்த போது வாடிக்கையாளர் ஒருவரை கொலை செய்துவிட்டு ராஜேந்திரன் என்பவர் தலைமறைவான நிலையில் அவர் பெங்களூருவில் வசித்து வருவது தெரிய வந்துள்ளது. குமரி மாவட்ட ஆட்சியர் தங்களை தரக்குறைவாக நடத்தியதாக கூறி அதனை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் ஆட்சியர் அழகுமீனா அவர்களிடம் வருத்தம் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து கடந்த 24ஆம் தேதி நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சியர் அழகுமீனா ஒருமையில் திட்டியதாக புகார் எழுந்த நிலையில் இனி அதுபோல் நிகழாது என உறுதி அளித்தார். நாகை அருகே அகலங்கன் கிராமத்தில் சட்டவிரோத மது விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. காரைக்காலில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து சாக்குப்பையில் வைத்து மது பிரியர்களிடம் பாட்டிலுக்கு 100 ரூபாய் வீதம் விற்பனை செய்கின்றனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காலி மதுபாட்டிலை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 109 டாஸ்மாக் கடைகளையும் பூட்டி அதன் சாவியை மண்டல அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கட்டமைப்பு டாஸ்மாக் கடைகளில் இல்லை என கூறி போராட்டம் நடத்திய ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் கைவிடப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் புகுந்த மழைநீரால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ராமேஸ்வரத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் நுழைவு வாயில் முன்பாக மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளான நிலையில் கோவில் ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அக்ராவரம் அருகே குடிசை வீட்டில் தனியாக இருந்த 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்த மர்ம நபர்கள் அவரை கடுமையாக தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலைமேடு பகுதியைச் சேர்ந்த சாலம்மாள் என்பவர் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் கடுமையாக தாக்கியதில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அமல்படுத்தப்படாது என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து தொடர் போராட்டத்தை ஊழியர்கள் வாபஸ் பெற்றனர். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிராக டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை பூட்டி சாவியை மாவட்ட டாஸ்மாக் மேலாளரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் கடந்த சில நாட்களாக 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை பூ 2 மடங்கு விலை உயர்ந்து 4500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வழக்கமாக 2000 கிலோவுக்கும் அதிகமாக விற்பனைக்கு வரும் மல்லிகை பூ தற்போது நாள் ஒன்றுக்கு 20 கிலோ மட்டுமே வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் மோதிய விபத்தில் உயிரிழந்த புளியங்குடியைச் சேர்ந்த மல்லிகா என்பவரின் மகளான பார்வை மாற்றுத்திறனாளியான கீர்த்திகாவுக்கு முதலமைச்சரின் உத்தரவுப்படி அரசு வேலை வழங்கப்பட்டது. தந்தையை இழந்து தற்போது தாயையும் இழந்து தவிக்கும் கீர்த்திகாவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் கடல் சீற்றத்தால் 10க்கும் அதிகமான பனை மரங்கள் வேருடன் சாய்ந்து விழுந்தன. முத்தாரம்மன் கோவில் கடற்கரையில் சுமார் 100 பனை மரங்கள் உள்ள நிலையில் திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மண் அரிப்பு ஏற்பட்டு மரங்கள் விழுந்தன. மேலும் 20 மரங்கள் சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளன. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கச்சேரிமேடு பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜகவினருக்கு விசிகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சிதைப்பதாகவும் குழி தோண்டி புதைப்பதாகவும் விசிகவினர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே பூட்டிய பள்ளி வகுப்பறைக்குள் சிக்கி தவித்த 4ஆம் வகுப்பு மாணவனை விடுதி காப்பாளர்கள் பத்திரமாக மீட்டனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருடைய 9 வயது மகன் ராம் தேனி கருணாக்கமுத்தன்பட்டியில் உள்ள அரசு விடுதியில் தங்கி படித்து வந்த நிலையில் அவர் உள்ளே இருப்பதை கவனிக்காமல் வகுப்பறையை பூட்டியதாக தெரிகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் பேரல்களிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நெகமம் சிறுகளத்தை பகுதியில் விவசாய நிலத்தில் நூற்றுக்கணக்கான பேரல்களில் ரசாயன திரவம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பரவும் துர்நாற்றத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் சில்வர் பீச் கடற்கரையில் மீண்டும் கடைகளை அமைக்க அனுமதி வழங்க கோரி சிறு வியாபாரிகள் நள்ளிரவு முதல் விடிய தர்ணா போராட்டம் நடத்தினர். கடற்கரையை அழகுபடுத்துவதாக கூறி அங்கிருந்த கடைகள் அகற்றப்பட்டு வேறு பகுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வருகை இல்லாததால் வியாபாரம் பாதிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணையில் உபரி நீர் கொட்டும் காட்சியை கவிஞர் வைரமுத்து கண்டு ரசிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தமது சொந்த கிராமமான வடுகப்பட்டிக்கு வந்த வைரமுத்து சோத்துப்பாறை அணையை காண சென்றார். அணையிலிருந்து கொட்டும் நீரின் அழகை கண்டு ரசித்த அவர் அருகில் உள்ள மாந்தோப்பில் அமர்ந்து இயற்கையின் ஓசைகளை கேட்டு மெய்மறந்து ரசித்தார். சென்னை குரோம்பேட்டை மேம்பாலம் அருகே டாடா ஏஸ் வாகனங்களில் பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்டு 700 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன், மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் 2 டாடா ஏஸ் வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். சென்னையை அடுத்த வீரராகவபுரம் ஏரியின் கரையோரத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் ஏரி நீர் மாசுபாடு அடையும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சுமார் 100 ஏக்கர் பரப்பளவுள்ள வீரராகவபுரம் ஏரி முறையாக பராமரிக்கப்படாததால் தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், காலாவதியான பால் பாக்கெட்டுகள் கொட்டப்பட்டுள்ளன. கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பல்சர் பைக்கை மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே இருசக்கர வாகன திருட்டு அதிகரித்துள்ளதால் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் எதிரே வந்த தனியார் பேருந்து மோதியதில் பைக்கில் சென்ற 2 இளைஞர்கள் பலத்த காயமடைந்தனர். ராஜபாளையத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களும் வாழைகிரி என்ற இடத்தின் அருகே வந்தபோது அவர்கள் மீது பேருந்து மோதியது. இந்த சம்பவத்தால் மலைச்சாலையில் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தர்மபுரியில் மிதமிஞ்சிய போதையில் தாறுமாறாக காரை ஓட்டி 5 பேர் மீது மோதிய இளைஞரை போலீசார் மடக்கி பிடித்து வழக்கு பதிவு செய்தனர். எஸ்வி ரோடு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் காந்திநகர் முதல் பாளையம்புத்தூர் சுங்கச்சாவடி வரை காரை ஓட்டி மருத்துவர் உள்ளிட்டோர் மீது மோதியுள்ளார். பைக்கில் சென்ற மருத்துவர் மீது கார் மோதியதில் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தொடர்ந்து 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணை அபாய அளவை எட்டியதால் அணையிலிருந்து 1000 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டது. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மளிகை கடையை உடைத்து கல்லாவிலிருந்து பணம் மற்றும் பீடி சிகரெட் பண்டல்களை மர்ம நபர் திருடி சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரட்டுப்பட்டி கிராமத்தில் ராமு என்பவருக்கு சொந்தமான அந்த மளிகை கடையில் முகத்தில் மாஸ்க் அணிந்த மர்ம நபர் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளார். கம்போடியாவில் 30 நாடுகள் பங்கேற்ற மிஸ் மெஜஸ்டிக் உலக அழகி போட்டியில் 2வது ரன்னராக வெற்றி பெற்ற நாகையைச் சேர்ந்த திருநங்கைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நாகூரைச் சேர்ந்த விவசாயி முத்துகிருஷ்ணன் தமிழரசி தம்பதிக்கு பிறந்த ரஃபியா கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற மிஸ் மெஜஸ்டிக் உலக அழகி போட்டியில் 2வது ரன்னராக தேர்வு செய்யப்பட்டார். அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி நாகை காடம்பாடி பகுதியில் பொதுமக்களுடன் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாலையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாலமன் தோட்டம் பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி என எந்தவித அடிப்படை தேவைகளும் செய்து தரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திமுக முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் 30 ஆண்டுகளாக பொது பாதையை ஆக்கிரமித்து கட்டிய தடுப்புச் சுவரை அப்பகுதி மக்கள் இடித்து அகற்றி அதிரடி காட்டினர். திமுக முன்னாள் நிர்வாகி நாராயணன் உயிரிழந்துவிட்ட நிலையில் அந்த சுவரை அகற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை உழவர் சந்தையில் 1 கிலோ முருங்கைக்காய் 260 ரூபாய்க்கு விற்பனையானதால் காய்கறி வாங்க வந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தொடர் மழையால் காய்கறிகளின் வரத்து குறைந்ததாலும் மேலும் கார்த்திகை மாதம் என்பதாலும் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு அடுத்த 3 மாதங்களுக்கு நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வளையநேந்தல் கிராமத்தில் குண்டும் குழியமாக கால்கள் புதையும் அளவிற்கு சேரும் சகதியமாக உள்ள சாலையால் அவதிக்குள்ளாவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் மீனாட்சி நகரில் முறையான சாலை வசதி இல்லாமல் மழைக்காலங்களில் சிரமப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் நுகர்பொருள் வாணிப கிடங்கிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் கொண்டு செல்வதில் பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையின் இருபுறமும் நிறுத்தப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்த கோரி தாவைக்கவினர் சாலையில் கார்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சாலையின் இருபுறமும் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களால் நெரிசல் ஏற்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வீடு ஒன்றில் நுழைந்து ஆட்டை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வரும் நபர்கள் இளையான்குடி பகுதியில் ஆடுகளை தொடர்ந்து திருடிச் செல்வதாக கூறப்படும் நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு அசைவு விருந்து அளிக்கப்பட்டது. பேரூராட்சி தலைவர் அம்பலமுத்து, துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் கவுன்சிலர்கள் உணவு பரிமாறி தூய்மை பணியாளர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டனர்.
தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி அருகே புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கு நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தவர்களை தாக்க முயற்சித்ததாக புகார் எழுந்துள்ளது. மலையப்பட்டியில் கல்குவாரி அமைப்பதற்கு சூரிய செல்வன் என்பவர் விண்ணப்பித்த நிலையில் ஆட்சியர் இல்லாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியதில் தகராறு ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்த பெண்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் தரையில் படுக்க வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறி உள்ளது. துரைசாமிபுரம் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிக்கி காயமடைந்த பெண்கள் அரசு மருத்துவமனை வார்டில் போதிய படுக்கை வசதியின்றி தரையில் பாய் விரித்து படுக்க வைக்கப்பட்டிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை கிரிவல பாதையில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் மீது கார் மோதி விபத்தை ஏற்படுத்தியதன் சிசிடிவி காட்சி வெளியானது. காங்கேயத்தை சேர்ந்த கணேஸ்வரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கோயம்புத்தூரில் ரயில்வே கிராசிங்கில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மீது ரயில்வே கேட் திடீரென விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் சென்றதும் கேட் திறக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தண்டவாளத்தை கடந்து கொண்டிருந்த போது செங்குத்தாக நிறுத்தப்பட்ட ரயில்வே கேட் திடீரென விழுந்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிறிஸ்தவ மத போதகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஒத்தாசை மாதா ஆலயத்தின் பங்கு தந்தையான 69 வயதான பன்னீர்செல்வம் என்பவர் தம்மிடம் கீபோர்டு வாசிக்க வந்த 17 வயது மாணவிக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்ததாகவும் பின்னர் பயிற்சி முடிந்து நன்றி சொல்ல வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் மாட வீதியை சுற்றி நடைபாதையில் இருந்த சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கடைகளில் இருந்த பொருட்களை வாகனத்தில் ஏற்றி எடுத்து சென்றனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை சம்பா நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணமும் காப்பீடு திட்டத்தின் கீழ் இழப்பீடும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த நகராட்சி வருவாய் ஆய்வாளர் ஆனந்தன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இடைவிடாமல் வேலை செய்ததால் பணிச்சுமை காரணமாக இரத்த அழுத்தம் அதிகரித்து மயக்கம் வந்ததாக கூறப்படுகிறது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அருகே மரத்தில் சிக்கிய சிறுத்தை குட்டி அதிலிருந்து விடுபட போராடியதன் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. செந்தூராயனஹள்ளி கிராமத்தில் 1 வயதான ஆண் சிறுத்தை குட்டி அங்குள்ள மரத்தில் தாவிய போது கம்பியில் சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரம் போராடிய சிறுத்தை இறுதியில் மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சாலையில் நடந்து கொண்டிருந்த நபர் மாரடைப்பு காரணமாக மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்டோரா மாவட்டம் பட்ரு பகுதியில் உள்ள சந்தை பகுதியில் நடந்து சென்ற அசோக்குமார் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சத்தீஸ்கரில் வீட்டில் மர்மமான முறையில் தம்பதி இறந்து கிடந்த நிலையில் சுவரில் லிப்ஸ்டிக்கில் எழுதி வைத்திருந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜ் நேஹா தம்பதிக்கு 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பயங்கரவாதி உமருக்கு தங்க இடம் கொடுத்த ஃபரிதாபாத்தை சேர்ந்த சாஹிப் என்பவரை தேசிய புலனாய்வு முகமை போலீசார் கைது செய்துள்ளனர். தாக்குதல் நடத்துவதற்கு 1 நாள் முன்பு வரை உமர் சாஹிப்பின் வீட்டில்தான் தங்கியிருந்ததும் தெரிய வந்துள்ளது. ஆண்டுக்கு 6000 டன் அரிய வகை காந்தங்களை உருவாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை 7280 கோடி ரூபாய் நிதியை விடுவித்துள்ளது. பூமியில் கிடைக்கும் அரிய வகை தாதுக்களை காந்தமாக மாற்றும் முயற்சியில் மத்திய அரசு களமிறங்கியுள்ளது. இந்த வகை காந்தங்களை மின் மற்றும் மின்னணு சாதனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் மற்றும் ராணுவ உபகரணங்களுக்கு பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சீனாவின் தன்னாட்சி பிரதேசமான ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த மூங்கில் சாரங்களில் தீப்பற்றி கட்டடம் முழுவதும் தீ பரவியிருக்கலாம் என கூறப்படுகிறது. தீ விபத்தின் காரணமாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்டனர்.
பிரேசிலில் முன்னாள் அதிபர் போல்சனரோ தனது 27 ஆண்டு சிறை தண்டனையை தொடங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வலதுசாரி கட்சி தலைவரான இவர் அதிகாரத்தை கைப்பற்ற போல்சனாரோ லூலா டா சில்வா தலைமையிலான அரசை கவிழ்க்க சதி செய்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சீனாவுடன் விரிவான மற்றும் ஆழமான உறவை மேம்படுத்த விரும்புவதாக ஜப்பான் பாராளுமன்றத்தில் பிரதமர் சனே தகைச்சி தெரிவித்தார். தைவான் தொடர்பாக இருதரப்பும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகைச்சியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி சமாதான முயற்சியை முன்னெடுத்துள்ளார். மலேசியாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர். பல்வேறு சாலைகளிலும் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் பழுதாகி அவசர தேவைக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயந்து காசா நகரத்தை விட்டு வெளியேறிய மக்கள் காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகரில் தஞ்சமடைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கடற்கரையோரம் கூடாரம் அமைத்து இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். போர் ஒப்பந்தத்தையும் மீறி காசா மக்கள் மீது இஸ்ரேல் படைகள் கொடூர தாக்குதல் நடத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. தாய்லாந்து நாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பல்வேறு குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை ஒரு மருத்துவமனையிலிருந்து மற்றொரு மருத்துவமனைக்கு மாற்றும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் விரைந்து கொண்டு சென்றனர். ஏகாதிபத்திய சக்திகள் விடுக்கும் எத்தகைய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கூறியுள்ளார். கராகஸில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்டு அதிபர் மதுரோ விடுதலை வீரர் சைமன் பொலிவரின் வாளை கையேந்தியபடி ராணுவ வீரர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் படுதோல்வி அடைந்ததன் காரணமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய அணி 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. மறுபுறமும் தென்னாப்பிரிக்க அணி 2வது இடத்திலும், இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் 3, 4 ஆகிய இடங்களிலும் உள்ளன. ஒருநாள் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். இதேபோல் சுப்மன் கில் 4வது இடத்திலும், விராட் கோலி 5வது இடத்திலும் தொடர்கின்றனர். 8வது இடத்திலிருந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு இடம் பின்தங்கி 9வது இடத்திற்கு சென்றுள்ளார். டெஸ்ட் போட்டியில் அடைந்த மோசமான தோல்விக்காக தாம் பதவி விலகுவது குறித்து பிசிசிஐ தான் முடிவு செய்யும் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அணிதான் முக்கியமே தவிர தாம் முக்கியம் இல்லை என்றார். இருபத்தி 25 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. மறுபுறம் இந்திய அணி தனது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. அதாவது அதிக ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணி முழுமையாக கைப்பற்றி அசத்தியுள்ளது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 489 ரன்களும் இந்தியா 201 ரன்களும் அடித்தன. 2வது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 260 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. இதனால் 549 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் விளையாடிய இந்திய அணி 140 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஹரியானாவில் கூடைப்பந்து மைதானத்தில் கோல் போஸ்ட் கம்பம் சரிந்து விழுந்ததில் 16 வயது சிறுவன் பலியான பகீர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாட ஹர்திக் என்ற சிறுவனுக்கு வாய்ப்பு கிடைத்த நிலையில் வழக்கம் போல் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென போஸ்ட் சரிந்து விழுந்தது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் 2வது பாடலான ரத்னமாலா பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியாக உள்ள இப்படத்தில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரையரங்குகளில் நல்ல வரவேற்பை பெற்ற ரியோவின் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் OTT ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை நகைச்சுவையாக எடுத்துக் கூறும் இப்படம் வரும் 28ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகிறது.
அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோலில் நடித்துள்ள லாக்டவுன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வியாழக்கிழமை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குநரான ஏஆர் ஜீவா இயக்கும் இப்படம் கொரோனா காலத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. பெரும் எதிர்பார்ப்பு உள்ள இப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாகிறது. விஜய் ஆண்டனி தயாரிக்கும் பூக்கி திரைப்படத்திலிருந்து மனசு வலிக்குது கிறுக்கு பிடிக்குது என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. கணேஷ் சந்திரா இயக்கும் இந்த படத்தில் விஜய் ஆண்டனியின் அக்கா மகன் அஜய் தீஷன் ஹீரோவாக நடிக்கிறார். 2K காதலர்கள் இடையே நடக்கும் பிரச்சனைகளை மையமாக வைத்து படம் உருவாகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் விழாவில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருக்கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள 16 கால் மண்டபத்தில் மூஷிக வாகனத்தில் விநாயகரும் சந்திரசேகரர் பூத வாகனத்திலும் எழுந்தருளினர். ஹீரோ நிறுவனம் இந்திய சந்தையில் எக்ஸ்ட்ரீம் 160R 4V காம்பேட் எடிஷன் பைக்கை அறிமுகம் செய்துள்ளது. ஜூம் 110 மற்றும் கரிஸ்மா XMR காம்பேட் எடிஷன்களை போன்றே இந்த மோட்டார் சைக்கிளில் கிரே மற்றும் எல்லோ நிற கிராபிக்ஸ் இடம் பெற்றுள்ளது. பழைய மாடலின் விலை ரூபாய் 1.3 லட்சம் என்ற நிலையில் இந்த எடிஷனின் விலை அதைவிட 12,000 ரூபாய் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது.